வழங்கும்படி நம் மத்தியில் அமர்ந்திருக்கும் ரெவரண்ட் பாஸ்டர் முத்துக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருந்தால் நம்ம 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். சலோ இங்கே வாங்க. ஓகே, இப்போ எல்லாரும் என்ன பாருங்கள், இந்த அழைப்பு, இந்த விழாவை இவ்வளோ அழகாக, கிறிஸ்மஸ் விழாவை இவ்வளோ அழகாக நடத்திட்டு இருக்கிற ஜானட் அம்மாவும் மோகனை அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியாக தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் நிச்சயமாக எங்களை ஆஸ்வதிக்கட்டும். அதே போல் இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ அழகாக வசனங்கள் சொல்லி கொடுத்து, டான்ஸு சொல்லி கொடுத்து, நடனம் சொல்லி கொடுத்து, இவ்வளோ 1 இயராக இந்த பிள்ளைங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்த இந்த ஆசிரியர்களுக்கும் மற்ற ஆசிரியர் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் அழகாக செய்கிறீங்க. கடவுள் ஆஸ்வதிக்கட்டும். அதே போல் இந்த ப்ரோக்ராமை எம்சி பண்ணுற பொண்ணுக்கு ரொம்ப நன்றி. அழகாக பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப நேர்த்தியாக அழகாக பிள்ளைங்களுடைய பாடல், பிள்ளைங்களுடைய டான்ஸு, அவங்க வசனம் சொல்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது பிள்ளைங்க வந்து எவ்வளவு அதில் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, கடின உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே நல்லா தெரியுது. நம்ம எல்லாருமே பிள்ளைங்களுக்காக எல்லாருமே ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோமா? ஓகே, வெரி குட். காட் பிளஸ். கடவுள் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிக்கட்டும். உங்களுடைய படிப்பு, உங்கள் நிமித்தமாக உங்களுடைய பிள்ளைகள். சரி, ஓகே. பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிரியாணி ஸ்மெல் அடிக்குதுன்றாங்க. சரி, கவனிங்க. சரி, நான் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். எல்லாங்க நல்லா கவனிங்க. கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னது? ஓகே, இயேசு. கிறிஸ்மஸ் ஞாபகத்துக்கு வர்றது என்னது? இயேசு. ஓகே, வெரி குட். கிறிஸ்மஸ் தாத்தா, சாண்டா கிளாஸ். ஓகே, வேற? வெரி குட். கிஃப்ட். வெரி குட். வேற? ஓகே, சாக்லேட், கேக்கு. வெரி குட். வேற? வேற என்னது? ஓகே, ஸ்டாரு. வேற என்ன? ஓகே, வெரி குட். கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் டெக்கரேஷன். வெரி குட், சூப்பர். பலூன். ஓகே, வேற? இயேசுனுடைய பிறப்பு. ஓகே, சரி, நல்லா கவனிங்க. இப்போ இதுல இருந்து ஒரு 2 காரியத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். எல்லாமே இருக்குது, பட் எல்லாத்தையும் நான் சொல்றேன். இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு என்ன வந்துடுது, நமக்கு என்ன யோசனை வருது அப்படின்னு சொன்னா, ஒரு தம்பி சொன்னாரு, என்ன வருது? கிஃப்ட். என்ன வருது? கிஃப்ட். அப்போ கிஃப்ட். கார் வேணுமா? ஓகே, ப்ளூ. அதுலேயும் கரெக்டாக கலர் தான் வேணும். ஓகே, அப்போ இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் கொடுப்போமா, பிடிச்சவங்களுக்கு கொடுப்போமா? உண்மையா? கிஃப்ட் நம்ம எல்லாருக்கும் கொடுப்போமா? யாருக்கு கொடுப்போம்? உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுப்பீங்க. அப்போ கிஃப்ட் மனுஷங்க நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கிஃப்ட் வந்து நமக்கு யார் உதவி செஞ்சாங்க, நமக்கு யார் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க, நம்முடைய நண்பர்களுக்கு மட்டும்தான் என்ன கொடுப்போம்? கிஃப்ட் கொடுப்போம். ஆனால் கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்தாரு. அது என்ன கிஃப்ட் அப்படின்னு சொன்னால், இயேசுங்கிற ஒரு கிஃப்ட் என்ன செஞ்சார்? நமக்கு கொடுத்தாரு. இப்போது இந்த கிஃப்ட் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை. அப்போ அந்த கிஃப்ட் வாங்கும்போது நமக்கு என்ன வரும்? ஓகே, வேற? ஓகே, மகிழ்ச்சி. வேற? அந்த கிஃப்ட் என்ன பண்ணுவோம்? அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி, ஓகே, அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி விளையாடுவோம். அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி என்ன செய்வோம்? மற்றவங்கள்ட்ட காமிப்போம். இல்லைன்னா நம்ம சிலர் என்ன செய்வோம்? இருக்கிற கிஃப்டை மற்றவங்களுக்கு என்ன செய்வோம்? கொஞ்சம் கொடுப்போம். இதுதான் கிறிஸ்மஸ். சரி, கவனிங்க தம்பி, கவனிங்க.
இப்போ கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது எப்படி கடவுள் அவருடைய பிள்ளைய நமக்கு ஒரு பரிசா கொடுத்தாரோ, அதே மாதிரி உங்களுக்கு கடவுள் நிறைய காரியங்களை கொடுத்துருக்குறாரு. அப்போ நம்ம இருக்கிற நம்ம வீட்டை சுற்றிலும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட் கடவுள் இவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கலங்கிறத என்ன செய்யல, எந்த வித்தியாசமும் என்ன செய்யல, பார்க்கல. கடவுள் எல்லாத்துக்கும் அந்த கிஃப்டை கடவுள் இயேசு என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்குறோம், ஒரு நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். இது என் ஃப்ரெண்டு, இது எனக்கு பிடிச்சவங்க, இது எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க அப்படின்னு எந்த விதமான வேறுபாடு என்ன செய்யக்கூடாது, நம்ம பார்க்க கூடாது. எப்படி கடவுள் நம்மளை வேறுபாடு பார்க்கலையோ, அதே போல நம்மளும் வேறுபாடு பார்க்காம நம்ம எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்றவங்களா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஓகே, ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், சரியா? நல்லா கவனிங்க. நீங்க என்ன கவனிச்சிங்கன்னா நான் சீக்கிரமா முடிச்சிடுவேன். நீங்க என்ன கவனிக்காம இங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் முடிக்க மாட்டேன், சரியா? ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் இங்க நிறைய பேர் வசனம் சொன்னீங்க. அதுல ஒரு வசனம் என்னன்னா, இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? என்ன நற்செய்தி? மிகுந்த சந்தோஷம். அப்போ கடவுள் நமக்கு இந்த கொடுத்திருக்கிற இந்த நற்செய்தி என்பது ஒரு மிகுந்த சந்தோஷத்தினுடைய நற்செய்தி. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு பயப்படாத என்கிற ஒரு நற்செய்தி. எத்தனை பேர் இங்க பயப்படுவீங்க? எத்தனை பேர் பயப்படுவீங்க? ஓகே, அப்போ பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்க? யாரு கூட இருக்கா? ஏசப்பா கூட இருக்கிறாரு. அந்த ஒரு பெரிய ஒரு நற்செய்திய கடவுள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் ஒரு மிகப்பெரிய மிகுந்த சந்தோஷத்தின் ஒரு நற்செய்தி. அப்போ இந்த கிறிஸ்மஸ் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ற கிறிஸ்மஸா, ஒரு சந்தோஷத்தின் கிறிஸ்மஸா உங்களுக்கு இருக்க கடவுள் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை ஆசீர்வாதங்களையும் தருவார். ஆமென், ஆமென். விஷ் யூ ஆல் a happy Christmas.